ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த வீரரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது நெஞ்சில் மாடு குத்தியதில் மகேஷ் பாண்டி என்ற வீரர் உயிரிழந்திருக்கிறார். ஜல்லிக்கட்டு போட்டியின் போது நெஞ்சில் மாடு குத்தியதில் மகேஷ் பாண்டி என்ற வீரர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் இணைப்பில் இணைகிறார். ஹரிகிருஷ்ணன், ஜல்லிக்கட்டு போட்டியின் போது மாடு முட்டியதில் வீரர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரை மேலக்கால் அருகே இருக்கக்கூடிய கச்சராயிருப்பு கிராமத்தைச் சேர்ந்தவர் தான் மகேஷ் பாண்டி, வயது 25. இவர் கடந்த சில துபாயில் பணி செய்துவிட்டு விடுமுறைக்காக மதுரைக்கு தனது சொந்த ஊருக்கு வந்திருக்கிறார். இங்கு இருக்கும்போதுதான் கலைஞர் நூற்றாண்டு ஏறுதழுவுதல் அரங்கில் வந்து தற்போது நேற்று ஜல்லிக்கட்டு போட்டியானது நடைபெற்றது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் அவர் விடுமுறைக்கு வந்த மகேஷ் பாண்டே பங்கேற்று விளையாடிய போது அது காலை குத்தியதில் அவருக்கு பெருத்த காயம் ஏற்பட்டது. உடனடியாக அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு உடனடியாக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் அழைத்து செல்லப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி தலைமை மருத்துவமனையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அவரது குடும்பத்தினர் உடலை வாங்க மறுத்து மருத்துவமனை முன்பாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது அவர்களை கலைந்து செல்லுமாறு காவல்துறையினர் தொடர்ந்து அறிவுறுத்தினார்கள். ஆனாலும் இருந்தாலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதனால் அவர்களை கைது செய்ய முற்படும் போது தொடர்ந்து இருவர் தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதில் அந்த இளைஞர்கள் காவல்துறை வாகனத்தை நோக்கி கற்களை வைத்து எரிந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போராட்டத்தில் இருந்தவர்களை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று தற்போது திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். ஒரு 50க்கும் மேற்பட்டவர்கள் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குடும்பத்தினரும் அவர் உறவினர்களும் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவருடைய கோரிக்கை என்பது மகேஷ் பாண்டியனுடைய குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், அவர் உயிரிழந்ததற்கு ஒரு நிதி உதவி தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் மையப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இரண்டு கோரிக்கையை நிறைவேற்றினால் மட்டுமே உடலை பெற்றுக் கொள்வோம் என்கிற உத்தரவாதத்தை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை மகேஷ் பாண்டியனுடைய உடல் இதுவரை பெற்றுக் கொள்ளப்படவில்லை. இருந்த போதிலும் காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தாரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். மோகன், ஜல்லிக்கட்டு போட்டியில் உயிரிழந்த வீரரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஹரிகிருஷ்ணன்.